இது நீ கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. பொம்மநாட்டி தான் வரலாம். நான் பொம்மநாட்டி தான். அழுவுறியா சிரிக்கிறியா? அழுவுறியா? சரி. அவள மனுஷி தானே, லேசா கன்னத்துல தட்டி இருப்பா, போதுமே இவளுக்கு உடனே அடிச்சுட்டாங்கறா. இல்ல கிள்ளிட்டாளா? முள்ள மாதிரி கேப் மாதிரி உடம்பு கொம்மல நான் பார்த்தா கேப்பேன். இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. இல்லையே நிக்கிறனே. நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. மேல இருந்து காக்கா ஏச்சம் போடுது. அந்த சண்முகி மாமி கிட்ட உன்னை பத்தி தெளிவா சொல்லிருந்தேன். போனதும் வேலை கிடைச்சிடும். அது நம்ம ஆளு. முஸ்லிமா? இத பாருங்கண்ணே. இது மெக்டவுல் பிராண்டு. ஆமா, இதுக்கு நமக்கு என்ன பெரிய வித்தியாசங்கிற? இப்படி திருப்புங்க. திருப்புனா கொட்டிடும். இதான் உதாரண போட்டோ. உன் பொண்டாட்டி போட்டோ. போட்டோக்குள்ள ஒரு போட்டோ இருக்கே, பார்க்க மாட்டீங்களா? பயங்கர ஷாக்கு முதலியார். What? ஒரு 440 வாட் இருக்கும். What? ஓ, அந்த வாட்டா? மாமி சொல்லணும்னு நினைச்சேன், எனக்கு கூட ஒரு தேமல் இருக்கு. வாழ்வுதான். என்னால நடக்க முடியாது. நான் வேணா தூக்கிட்டு போட்டுமா? முடியுமா? மாமி கஷ்டமா இல்ல? இல்ல ஜாலியா இருக்கு, ஈஸியா இருக்குன்னு. மன்னிச்சிருங்க சாமி, நான் முஸ்லீம் தான் ஒத்துக்கிறேன். ஆனா சத்தியமா ஊமங்க. நீங்கன்னு தெரியாம முதலியார் நினைச்சிட்டு லூசுன்னுலாம் சொல்லிட்டேன். இல்ல மாப்பிள்ள, நான் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு லூசு பயலா தான் இருந்தேன். அப்படியா? சரி, சுட்டி காட்டினதுக்காக மன்னிச்சிருங்க. நீங்க மாறாதீங்க. ஐயோ, அதெல்லாம் பட்டுன்னு மாற முடியாது. ஒரு கட்டுப்பாடோட இருக்கேன். நாம இப்படியே இருந்தெல்லாம் பாட்டி. இல்ல வேணாமா, ஜுரம் வரும், ஜலதோஷம் பிடிக்கும்.